இவளையும் ஓய்ய பேச விட்டுட்டு ஏன்டா உட்காந்துருக்க செத்து துளையாண்டாம்பிங்க. செத்துட்டா பிள்ளைங்க ரோட்டுக்கு போயிடும். எங்கள் அப்பா சாகும்போது எனக்கு 10 வயசு. யாய் அன்னையிலேருந்து வீட்டோட தான் பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப ஆதங்கத்தில் இருக்கேன். பிள்ளையோட லைஃப் அப்படியே வீணாக போயிடுச்சு. எந்த ஸ்கூலில் சேர்த்தாங்களோ அந்த ஸ்கூலில் ஃபோன் பண்ணி கேளுங்க. 4 வருஷத்துல எத்தனை நாள் ஸ்கூலுக்கு வந்திருக்குண்ணே. நான் கேட்டேன் ஒரு நாளாவது இந்த இடத்துல கேட்குறேன், உங்களை எய்த்தால கேட்குறேன். ஒரு நாள் நாயின்னு பேசியிருப்போம், பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பானா. 19 வருஷம் ஆகுது. பெயர் சொல்லி கூப்பிட்டானா. ஒரே ஒரு சத்தியம் என்ன கேட்டிங்கன்னா, காலைல ஏந்திரிக்கும் போது பிள்ளைங்க நம்ம மூஞ்சியே பார்க்கணுங்க. அந்த எண்ணத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆதங்கம் வந்து நேற்று நிற்கல, 19 வருஷம் யார்கிட்ட சொல்கிறேன், என்ன சொல்கிறதுங்க. இதை போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்தா எனக்கு தான் அசிங்கம். ஒவ்வொரு நாளும் போலீஸ், ஏன் லோக்கலில் போலீஸ் இல்லை, எந்த ஸ்டேஷனில் உனக்கு கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க? அவங்க கேட்டு அசிங்கப்பட்டு போகிறாங்க. எத்தனை ஸ்டேஷன் என்ன சத்தம் போடுறாங்க. பட்டி சேர்த்த 20ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கம்மா, நீ 28ஆம் தேதி ஆஜராகிட்டு அவங்க மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குற. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்ட போலீஸ் ஸ்டேஷனில் கேட்குறாங்க, ஐயோ உன்னை பொம்பளை பிடிக்குன்னு சொல்லி ஓயிட்டு ஒன்றா இருந்தேன்னு சொல்லி உனக்கு வெக்கமா இல்லை? இல்லைம்மா என் பிள்ளைங்க வேணுமா. இன்றைக்கி இப்பயும் சத்தியமாக எங்கள் உங்கள் மேலே சந்தோஷப்படுறேன். என்னோட 60 நாள் ஆச்சு நான் வீட்டுக்கு போய் 60 நாள் என் பிள்ளைங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். உன் மேலே எனக்கு எந்த குறையும் கிடையாது, எந்த வருத்தமும் கிடையாது.